நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விளையாட வந்திருக்கும் திருமுறை செல்வம் லட்சுமி கிருவா அம்மா அவர்களை நம்ம குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு வாமதேவ சிவம், மதுரையிலிருந்து. நன்றி அம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்வியல் ஆரோக்கியம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று சதுர்த்தி திதி, எம்பெருமான் கருணையால் சோமவாரம். இந்த சோமவாரத்துல சோமன்றது திங்கள், ஸோ மனோகாரகன். அதனால நம்மளுடைய வாழ்வியல் ஆரோக்கியம்ன்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கார்த்திகேய ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் நேயர்களாகிய அனைவரும் நம்மளால முடிஞ்ச மட்டுக்கு இந்த ஆரோக்கியமான எண்ணங்கள் செயல்கள் அப்படின்றத பத்தி இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். அதை தயவுசெய்து கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் சீடர் சிவபூசக ராஜவேல் ஐயாவுடைய தவத்தின் பயனாலும் குருவருளாலும் நமது மதுரை சொக்கர் சொக்கி சைவ சமயம் திருவருளாலும் அனைவருக்கும் இந்த ஆரோக்கியம் நீடூடி வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறோம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் என்றனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் நம் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே. இப்போ இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம்ன்றது 3 விஷயம் இருக்கு: பாடி, மைண்ட், சோல். இந்த பாடின்றது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம்ன்றது எதன் மூலமா வருது அப்படின்னா பஞ்சபூதத்தினால வருது. அப்ப நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த நிலம் அப்படின்றதுதான் மண் தத்துவம். அடுத்து நீர், வானத்திலிருந்து வர மழை நீர் தான் நம்மளுக்கு உயிருக்கு தேவையான அனைத்து ஜீவராசிகளுக்கும் நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த நீர் 2. அடுத்து 3வது நெருப்பு. இந்த நெருப்புன்றது ஃபயர். அப்ப நம்ம உடம்புல ஒரு உஷ்ணம் இருக்கும் அப்படின்னா ஜீவன் இருந்துச்சு அப்படின்னா சிவம். இந்த ஜீவன் இல்லை அப்படின்னா அது சவம். அப்ப உயிரற்ற தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த இடத்துல சூடு இல்லை. டாக்டர் நாடி பிடிச்சு பார்ப்பாங்க இல்லையா? சாரி, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல உயிர் அடங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த சூடு இருக்கணும், தேவையான சூடு. கண்ணுக்கு தெரியக்கூடிய சூடு முழுமுதல் கடவுளாகிய சிவபெருமான் கருணையால நம்மளுக்கு பிரத்யட்சமா காணக்கூடியது சூரியன். நல்ல வெப்பத்தினால பூமி நல்லா திளைச்சு வருது. அடுத்து 4வது நம்ம பார்க்க போறது காற்று. இந்த காற்றுன்றதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு காற்று. நம்ம எப்ப மூச்சு இழுக்கிறோம் எப்ப விடுறோம்ன்றது ஒரு டாக்டர் சொல்லுவார். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போகும்போது நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. அதை பத்தி நல்ல டீட்டெயில்டா பார்க்க போறோம். 4. அடுத்தது பாத்தீங்கன்னா 5 ஆகாசம். இந்த ஆகாசத்துலதான் அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அண்டத்துல இருக்கிறது கோடிக்கணக்கான கிரகங்கள், கோடிக்கணக்கான சூட்சுமங்கள்லாம் இருக்கு. அது பிண்டம்ன்றது நம்ம உடம்பு. இந்த உடம்புக்குள்ள அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே இறைவன் கொடுத்திருக்காரு. அப்ப இந்த உடம்பு பஞ்சபூத தத்துவத்தினால ஆனதுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அப்ப இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா பூதம் அப்படின்றது என்னன்னா கண்ணுக்கு தெரியக்கூடியதுன்னு அர்த்தம். பயப்படுறது கிடையாது, கோஸ்ட் அப்படின்லாம் கிடையாது, பயப்படாதீங்க சரிங்களா? சோ அந்த இதுதான் நம்ம மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துதல். இந்த ஐம்புலன்கள் எப்படி நம்ம கட்டுப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைவ உணவு மூலமா. என்னப்பா எங்கேயோ சொன்னீங்க திடீர்னு இங்க வரீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதாவது மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், குருமார்கள், நமது முன்னோர்கள், தெய்வங்கள் யாரா இருந்தாலும் சரி, உலகத்துக்கு அவங்க கால் எடுத்து வச்சாங்க அப்படின்னா மழை பொழியும் சொல்றாங்க இல்லையா? அப்ப புலால் உண்ணாமை கொல்லாமை. அப்ப இந்த ஐம்பூதங்களும் அவங்களுக்கு என்ன செய்யணும்? வழிவகுக்கும்.
ராமர் போகும்போது அந்த பாலை வந்து இன்னைக்கு ராமர் பாலத்தை வந்து நம்ம கண் கூட பாக்குறோம் இல்லையா, பாம்பன் பாலத்துல அந்த ஒரு சின்ன அணில் கூட நம்மளால ஒரு உதவி செய்ய முடியுமேன்னு சொல்லி ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு ராம் ராம்னு செஞ்சு உதவி செஞ்சுதான் சொல்றோம். அதுக்கு வந்து அவர் முதுகுல தடையை கொடுத்தாரு, அதனாலதான் 3 கோடு விழுந்து. அதே மாதிரி எண்ணிலடங்கா கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள்ல கண்ணுக்கு தெரியாத அணுக்கள், அந்த அணுக்கள் தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கு. அப்ப நம்ம உடம்புல வந்து ஜீவாத்மான்னு சொல்றாங்க. இந்த ஜீவாத்மான்றது என்னன்னா, ஜீவன் அப்படின்னா உயிர் உள்ள தன்மை. பரமாத்மா, பரமன்றது யாரு? சிவபெருமான். அந்த பரம ஆத்மா வந்து என்ன செய்யறாருன்னா இந்த உலகத்துல வந்து ஜீவாத்மாக்களை படைக்கிறார். எதற்காக அப்படின்னா இந்த இயற்கையை வந்து போற்றி பாதுகாக்கணும், இயற்கையை ரசிக்கணும், இயற்கையை வளர்க்கணும், இயற்கையோட வளங்களை வந்து நம்ம அனுபவிக்கணும். மறுபடியும் நம்ம வந்து எம்பெருமான் கருணையால 5 தொழில்களை வந்து செய்றார். சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை முகங்கள் யாராவது சொல்றீங்களா? எனிஒன் ப்ளீஸ்? ஓகே, நானே சொல்றேன். சிவபெருமானுடைய 5 தொழில்கள் இருக்கு. அவருக்கு மொத்தம் 5 முகம். அதுல முதல் முகம் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். மறுபடியும் சொல்றேன், சிவபெருமானுடைய 5 முகங்கள் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். கோயில்கள் எல்லாம் மந்திரம் வந்து ஐயர்கள் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நம்ம சிவாச்சாரியா பெருமக்கள்லாம் முதல்ல என்ன செய்வாங்கன்னா ஆவுர்தி, வேள்வி, யாகம், ஹோமம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப சொல்லுவாங்க, ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மோ சிவோ மே ஹஸ்து சதாசிவோம். ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய மிருத்யுஞ்சயாய நீலகண்டாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக. அப்ப என்னன்னா எல்லாமே சிவபெருமான் தான். அவர் மூலமா தான் இந்த உலகமே வருது, மறுபடியும் அவர் மூலமா தான் உலகமே அவர்கிட்ட அடங்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 5 தொழில்களையும் செய்யக்கூடிய சிவபெருமான் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல். உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இது வந்து சைவ சித்தாந்த வகுப்புக்கு சென்றவங்களுக்கு அது ஈஸியா புரியும். அடியேன் வந்து சின்ன பிள்ளைல இருந்து எங்க அப்பா வந்து பள்ளத்தூர் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார்னு சொல்லி காரைக்குடிக்கிட்ட சிவதீட்ச சின்ன பிள்ளைல வாங்கினாங்க. அப்போ நம்மளை கூட்டிட்டு போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க எல்லாம் பேசுறது புரியாது. நான் குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப தூங்கிடுவேன். ஆனாலும் மறுபடியும் முழிச்சிருக்கும் போது அது கொஞ்சோண்டு காதுல விழுகும் இல்லையா? நம்ம திருப்புகள்லையும் அதே மாதிரிதான் வருது. பட்டினத்தார் சுவாமிகள் அதான் சொல்றாரு, தாய்மானவர் அதான் சொல்றாரு, பாம்பன் சுவாமிகள் அதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மகான்கள் அருணகிரிநாதர் திருப்புகள்ல அதான் சொல்றாருன்னு சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த விளக்கங்கள், விளக்க உரைன்னு இருக்கும் பாத்தீங்களா? அதை நான் பாடும் போது ஏதோ ஒரு துளி சொல்றாங்க இல்லையா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அப்ப ஏதோ ஒரு துளி தெரிஞ்சது அடியேன் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அதுல சொல்றாங்க, படைத்தல் அப்படின்ற தொழிலை வந்து சிவபெருமான் வந்து பிரம்மா மூலமா செய்யறாராம். அடுத்து காத்தல் மகாவிஷ்ணு மூலமா செய்யறார். அடுத்து அருளல், அத வந்து சதாசிவம் மூலமா செய்யறார். அடுத்தது அருளலுக்கு அடுத்து மறைத்தல். இந்த மறைத்தல்ன்ற தொழில் வந்து மறந்து போறது, அத வந்து 4வது முகமா சொல்றாங்க. அடுத்து 5வது வந்து அழித்தல். அழித்தல்ன்றது என்னன்னா டெஸ்ட்ராய். அப்ப டெஸ்ட்ராய்ன்றது வந்து ருத்ரன் மூலமா செய்யறாரு. அப்ப மகேஸ்வரம்ன்றது வந்து இந்த மாதிரிதான் செய்யறாங்க. அப்ப படைத்தல்ன்ற தொழில் வந்து பட்டத்தார் சுவாமிகள் நிறைய பாம்பாட்டி சித்தரவங்களாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? மண் குடுவை அதுதான் ஒரு உயிர், அதுல வந்து பானை செய்யற பொய்யவன், ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ போனேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணை போட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே போச்சு. இப்ப இந்த சீமை கிரியங்கள் சடங்குகள்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா? அப்ப இந்த பானையில ஒரு ஓட்டையை போட்டு இந்த நீரை வந்து வெளியில வழிய விடுவாங்க. அப்படின்னா என்ன, இந்த கொஞ்சம் கொஞ்சமா இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு போகுதுன்னு அர்த்தமா, தசவாயுக்களும் பிரியுதுன்னு அர்த்தமா. அப்ப
அதை போட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், அந்த உயிரை வந்து பிரிஞ்சிருச்சு. இப்ப அந்த உடம்பு போட்டு இப்ப எரிக்க போறோம். அப்ப நம்மளுடைய இந்து தர்மத்துல வந்து எவ்வளவு மகத்தான தத்துவத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குழந்தை வந்து வயிற்றுல ஜெனிக்குது, தாய் வயிற்றுல அப்படின்னு சொல்லும் போது அது பேர் பனிக்கூடம்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்குள்ளதான் அந்த பிள்ளை வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு வந்து 10 மாசம் கண்ணு, மூக்கு, காது, வாய், நெஞ்சு, பல்லு, அதோட முடி, அதுக்கப்புறம் கை, காலு, நினைச்சு பாருங்க, நுரையீரல், இப்படி கோடிக்கணக்கான உயிர்களை படைக்கிற எம்பெருமானுக்கு நம்ம நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும். நம்ம மனசார நன்றி சொன்னாலே அதுதாங்க ஆரோக்கியம். எவ்வளவு அன் கோடிக்கணக்கான பிரமிப்பான விஷயங்களை வந்து சாமி எளிமையா செய்யறாருன்னா அதை நம்ம எவ்வளவு போற்றி பாதுகாக்கணும். அப்ப சுவாமி வந்து படைத்தலை வந்து பிரம்மா மூலமா செய்யறாரு. இந்த பிரம்மா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தான் இருக்கிறதுலே சிறந்த வேத விற்பனர். அப்படின்னா என்னன்னா சகல வித்தைகளுக்கும் தெரிஞ்சவர். அவருக்கும் முதல்ல 5 முகங்கள் இருந்தது. அவர் நினைச்சாராம், ஏய் நம்மளுக்கு 5 முகம்பா, சிவபெருமானுக்கும் 5 முகம் தான்ப்பா அப்படின்னு நினைச்சாராம். அப்படியா அப்படின்னு சொல்லி சாமி சிரிச்சாராம். அதனாலதான் ஞான குழந்தையா இருக்கிற முருகப்பெருமான் வந்து அவதாரம் பண்ணும் போது 6 முகமா அவதரிச்சார். அது என்ன 6 முகம்? அப்பாவுக்கே 5 தானே. இப்ப சுப்பனாகிய சுப்பிரமணியனுக்கு வந்து அது எப்படி 6 முகம் வந்துச்சு? அம்பாளுடைய ஒரு முகம் சேர்ந்து 5 ஒன்னும் சேர்ந்து 6 வந்துச்சான். அது வந்து பெருக்கிலே இருக்கிற அதோ முகமா. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யஜதம் பார்த்தோம் இல்லையா? இது வந்து 6வது முகம். இந்த 6வது முகம் வந்து பாத்தீங்கன்னா அதோ முகம்னு ஞானிகளுக்கு மகான்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய முகம். 3000 வருஷம் திருமூலர் வந்து தியானம் பண்ணாரு. அப்ப கண்ணை முழிச்சு பார்த்து ஒரு பாடலை பாடிட்டு மறுபடியும் தியானம் பண்றாரு. அவருக்கு உணவு கிடையாது, நீர் கிடையாது. அப்ப அந்த மூச்சு காத்து மட்டும்தான் அவருக்கு வந்து ஜீவனா இருந்தது. அப்ப 3000 வருஷத்துக்கு 3000 பாட்டு அவர் பாடுறாரு அப்படின்னா அந்த உள்முகமாக நினைச்சு கடவுளை நினைச்சு தியானம் பண்ணி சிவபரம்பொருள் தான் உலகத்துக்கே எல்லாம்னு சொல்லி பேசும்போது அவர் சொல்றாரு, உடம்புனால என்னென்ன பயன்? உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்ப உடம்பை வளர்க்கறதுக்கு உயிரை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறணும். உயிர் எப்ப உள்ள இருக்கும்? உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருந்தா இருக்கணும். உடம்பு எப்ப ஆரோக்கியமா இருக்கும்? மனசு ஆரோக்கியமா இருந்தா இருக்கும். மனசு எப்ப ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா நல்ல சிந்தனையோட இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அதுக்கு என்ன தேவை? நல்ல அடியார்களோட இருக்கும். நல்ல அடியார்கள்லாம் யாருங்க? விபூதி பூசுறவங்களா, திருமண் போட்டிருக்காங்களா, ருத்ராட்சம் போட்டிருக்கவங்களா, துளசி மாலை போட்டிருக்கவங்களா, நமச்சிவாயம்னு பஞ்சாட்சரம் சொல்றவங்களா, இல்ல ஹரே கிருஷ்ணா சொல்றவங்களா, இல்ல 9 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணான்னு சொல்றவங்களா, யாரா இருந்தாலுமே அவங்க அடியார் தான். இதுல நல்ல அடியாரு கெட்ட அடியாருன்னு நம்ம பாகுபாடே பார்க்கலாம். அதெல்லாம் சாமி பார்த்துக்குவாரு. யார் யாரெல்லாம் 4000 திவ்ய பிரபந்தம் பாடுறாங்களோ அதை நம்ம காது கொடுத்து கேட்டாலே போதும். தமிழ் பாசுரத்துல விட மிஞ்சினது உலகத்துல எதுவுமே கிடையாது. இது பேர் தமிழ் வேதம்னு சொல்லி தேவாரத்தையும் திருவாசகத்தையும் என் உயிர் துணையேன்னு சொல்றாங்க. அப்ப உயிருக்கு துணைன்றது யாரு? நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய துணை அப்படின்னு சொல்லி நம்மளை யார சொல்லுவோம்? ஏய் நல்ல உனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையட்டும்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது யாரு? ஒரு பொண்ணுக்கு ஒரு கணவனை சொல்றாங்க, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை சொல்றாங்க. ஆனா இவங்க இறந்தாலும் அவங்க வாழ்றாங்க, அவங்க இறந்தாலும் இவங்க வாழ்றாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் துணைன்னு யாருன்னு கேட்டா ஒரு சின்ன பிள்ளைக்கு அப்பான்னு சொல்றாங்க, அம்மான்னு சொல்றாங்க. அப்ப அந்த துணையில யாராவது ஒருத்தர் இல்லாட்டாலும் அந்த பிள்ளை வாழுதா இல்லையா? ஆனாலும் அதுக்கப்புறமும் அவங்க 2 பேருமே இல்லை. வயசானதுக்கு அப்புறம் தாத்தா பாட்டிலாம் உனக்கு துணைன்னு சொல்றாங்க, அடுத்து அவங்களும் போயிட்டாங்க, எக்ஸ்பைரி ஆயிட்டாங்க. அழித்தல்ன்ற ருத்ரன் மூலமா அவங்க போயிட்டாங்க. அப்ப யாரு துணை? குருநாதர், டீச்சர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உன் சொத்து பத்தெல்லாம் துணையா இருக்குப்பா, நல்ல வீடு வாசல் இருக்காப்பா, நார்மலா கேட்கிறோம் இல்லையா? அதெல்லாம் துணையா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? உன் மனைவி பிள்ளைதாப்பா துணை, பேர பிள்ளைதாப்பா துணை. ஆக மொத்தம் யாராவது ஒருத்தவங்க ஒருத்தருக்கு துணையாக இருக்கிறார்கள். இந்த துணைன்றது என்ன அப்படின்னா சுவாமி சொல்றாரு, அபிராமி எந்தாதியில அபிராமி பற்றி சொல்றாரு,
துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் பணிகொண்ட வேரும் கருப்பு சிலைவியன் பாசாங்குசமும் கையில்லனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. அப்ப ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய பெத்துட்டா அப்படின்னா எப்ப பார்த்தாலும் பிள்ளை வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பா, அது நல்ல துணையா நினைப்பா. ஆனா அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமும் அந்த பிள்ளை நல்லா இருக்குமா இருக்காதா அந்த அம்மாவை நினைச்சு? அதே மாதிரி அந்த அம்மாவோட ஆன்மா வந்து ஒரு முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்தா ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு வரும் துணைன்னு சொல்றாங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கடவுள் அருளால உண்மையிலேயே சிவபெருமானும் பார்வதி தேவியும் நம்ம மதுரையில சொக்கநாதர் மீனாட்சியா இருக்கிறதுனால அவங்கதான் உற்ற துணை. இது எப்படிங்க சொல்ல போச்சு அப்படின்னு கேட்டா, இந்த கடவுள் துணை இருந்தாதான் இந்த தாய் தகப்பன் நல்லவர்களாக அமைவார்கள். கடவுள் துணை இருந்தாதான் நல்ல கணவன் மனைவி அமைவார்கள். கடவுள் துணை இருந்தாதான் நல்ல பிள்ளைகளாக துணையாக அமைவார்கள். கடவுள் துணை இருந்தாதான் நம்மள இருக்கிற சுற்றம் சொந்தக்காரவங்க பந்தம் எல்லாருமே நல்ல துணையா இருப்பாங்க. கடவுள் துணை இருந்தாதான் இது எதுவுமே சரியில்லைட்டாலுமே நம்ம உயிர் வாழ்றதுக்கு நம்ம உடம்பு துணையா இருக்கும். நம்ம கடவுள் துணை இருந்தாதான் இந்த உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு வந்து நல்ல துணை செஞ்சு நல்லா சாப்பிட்டேன், நல்லா ஜீரணமானுச்சு, நல்லா தூங்கினேன், நல்லா சுகமா இன்னைக்கு இருந்தேன், நல்ல மகிழ்ச்சியா இன்னைக்கு பிறருக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கடவுள்ன்ற ஒரு துணை இருந்தாதான் இயற்கையில இருக்கிற பஞ்சபூதங்கள் எல்லாமே நம்மளுக்கு உதவி செய்யும் போது நம்ம அதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வுள்ளை செய் நென்றி கொன்ற மகற்கு வள்ளுவ பெருந்தகை சொல்றார். அப்ப இந்த நன்றின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாருக்குமே சொல்லிடுவோமே. பகைவருக்கும் அருள்வாய் பரமேஸ்வரான்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு ஒருத்தவங்க கெட்டது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூட பொழைச்சு போட்டு நல்லா இருந்துட்டோம். அப்ப என்னன்னா சாமி வந்து அவங்களுக்குள்ள போய் உணர்த்துவார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்றார். அப்படின்னா இந்த மாதிரிலாம் முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சிருக்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்யறாங்க அதையே சொல்லியிருக்காரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அப்ப நன்னயம் செய்து விடல என்னன்னா ஒருத்தவங்க வந்து நம்மளார மனசார ஏதாவது ஒரு வினையின் காரணமாக நம்ம அவங்களுக்கு முன் ஜென்மத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதனால அவங்களுக்கு நம்ம ஒரு கெடுதல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா. இப்ப புதுசா ஏதாவது ஒரு சூழ்நிலைனால செய்யறாங்கன்னா நம்ம மனசார எம்பெருமானே அவங்களுக்கு அந்த நல்ல மனநிலையை கொடுத்து நம்ம மேல பிரியமா சகாயமா வர்றதுக்கு வழிவகுக்கு. இதுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா காத்தல்ன்ற தொழில வந்து ஏற்கனவே நம்ம படைக்கலன்னு சொன்னோம் இல்லையா. இந்த பிரம்மதேவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அந்த 5 தலைன்னு சொன்னேன் இல்லையா, அப்ப அந்த கதைக்கு வரேன். அப்ப அவருக்கு லேசா அகங்காரம்னு ஒண்ணு இருந்துச்சு. அகங்காரம்னா என்ன, சின்ன எண்ணம், அவருக்கு 5 எனக்கும் 5 இருக்குல்லப்பான்னு நினைச்சதுக்கே என்ன பண்ணிட்டாரு ஆறுமுக கடவுள், ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்துக்கு வந்து பொருளை சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் தகிக்கும் போது அந்த 5வது தலையை கொய்கிறார்னா எடுத்துறாரு. அப்ப அதனாலதான் அதுல வந்து நான்முகன்னு பேர் இருந்துச்சு. அப்ப உலகத்தை படைக்கிற பிரம்மாவே என்ன பண்றாரு, ஆரோக்கியமா உலக மக்களை படைக்கிறதுக்கு அந்த அகங்காரம் இருக்கக்கூடாதுன்றக்காக சுவாமி இதை எடுக்கிறார். ஏன்னா யாரு ஒருத்தர் படைக்கிறாரோ அவங்க என்ன சொல்லுவாங்களே, நான் தான் உனக்கு எல்லாம் கொடுத்தேன் தெரியுமா, என்னாலதான் நீ உருவான தெரியுமா, இதெல்லாம் எதேச்சும் சொல்றோம்ல. தயவு செய்து அந்த எண்ணத்தை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. கடவுள் ஒரு கருவியை நம்மளை வச்சு பிறருக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இப்படி நினைச்சோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து காத்தல். இந்த காத்தல்ன்றது வந்து மகாவிஷ்ணு வந்து என்ன பண்றாரா, நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறார். ஏன்னா எல்லாரையும் காப்பாத்துறது நான் தானே, அப்ப நான் இல்லாம இவங்களை யார் காப்பாத்துவா அப்படின்னு லேசா ஒரு எண்ணம் வந்ததுனாலதான் திருவண்ணாமலையில வந்து அடிமுடி காணா அண்ணாமலைன்னு சொல்லி ஜோதி சுரூபமா காட்சி கொடுத்தாரு. இன்னைக்கும் நம்ம வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு மகாதீபம் ஏத்தி வழிபடுறோம் இல்லையா. அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் தான் உலகத்திலே முழுமுதற் கடவுள் பெரிய ஜோதி அப்படின்னு நினைச்சு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அவங்க 2 பேருமே அடிபணிறாங்க. பிரம்மா வந்து லேசா ஒரு பொய் சொல்றாரு. அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவர் சின்னதா ஒரு பொய் சொல்றாரு, நான் வந்து முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு. அந்த தாளம்பூவை சாட்சி சொன்னதுனாலதான் இன்னைக்கும் பிரம்மதேவருக்கு பூலோகத்தில் கோயில்கள் கிடையாது, வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது. யாராவது ஒரு ஆளாவது நம்ம பார்த்திருக்கோமா பிரம்மாவுக்கு கோயில் இருக்குப்பான்னு? பிரம்மபுரீஸ்வரன் ஒரு கோயில் இருக்கு சரிங்களா. அங்க வந்து பிரம்மா வந்து தன்னுடைய சாபத்தை போக்குறதுக்காக வழிபட்டதுல. அப்ப அவங்களே
கடவுளாக இருந்தாலும் உயிர்களை படைத்தாலும் பிறரை காப்பாற்றினாலும் அவர்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவங்க முதல்ல மனநிலை ஆரோக்கியமாக இருக்கணுன்றக்காக சாமி இந்த திருவிழாடெல்லாம் பண்றாரு. அப்ப நான் தான் எல்லாரையும் காப்பாத்துறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த எண்ணத்தை வந்து நீயா காப்பாத்துற அப்படின்ற எண்ணத்தை டக்குன்னு போக்குறக்காக சாமி என்ன செய்யறாரு? வேகமா அடிமுடிக்கான அண்ணாமலை ஜோதி சுரூபமா காட்சி கொடுத்தவன உடனே அவர் வராக ரூபமா எடுத்து கோடான கோடி யுகங்களை கீழே பூமியை தோண்டி போய்கிட்டே இருக்காரு. அவர் பாதத்தை பாக்குறதுக்கு பெருமாள் காண முடியலன்னு அவர் கும்புறாரு, தலை வணங்கி கும்புறாரு. நான் சின்ன பிள்ளைதான், மன்னிச்சுக்கோங்க, எல்லாமே உங்களாலதான் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த காத்தல்ன்ற தொழிலை வந்து செய்யறவர் வந்து என்னாலதான் நீ காக்கப்படுற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு மனைவி வந்து என்னாலதாயா நீனு அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லக்கூடாது. இதே ஒரு கணவன் வந்து சொல்லணும், நீதாப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையே சால்வ் ஆயிடும். அதை விட்டுட்டு நான் தான் நான் தான் சாரி அப்ப சொல்றாங்க இல்லையா, நான் தான் குடும்ப தலைவன், என்னாலதான் இந்த குடும்பம் வந்து காப்பாத்துறேன், நான் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த விதமான வார்த்தைகள்லாம் இல்லாம நீதாப்பா எனக்கு எவ்வளவு உழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆகையினால தயவு செய்து நம்ம குடும்பத்துல எல்லாருமே மன ரீதியாக ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம எண்ணங்களும் நம்ம மனசும் ரொம்ப 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 ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்றதுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து மூணாவது வந்து படைத்தல், காத்தல், அருளல், மறைத்தல், அழித்தல் அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ அதை வந்து என்னென்ன செய்ய போறாங்க, அவங்களுக்கு உண்டான வரலாறு என்ன, அடுத்து அதுல நம்ம கத்துக்கிற வேண்டியது என்ன அப்படின்றத வந்து அடுத்த பதிவுல பார்ப்போம். மேலும் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு தத்துவம் தான், மனசை வந்து அகமே ரிலாக்ஸ் பிளீஸ்ன்னு என்ஜாய் பண்ணுவோம், கை தட்டி பாடுவோம். அதனாலதான் பஜனை செய்ய வாரியர்னு நம்மளுடைய ஆழ்வார் பெருமக்கள் சொல்றாங்க. நம்மளுடைய நாயன்மார்கள் வந்து குட்டி பிள்ளையா 3 வயசு திருஞான சம்பந்தர் வந்து கையை தட்டி காலம் போட்டு பாடும்போது ஆட்டோமேட்டிக்கா அம்பாலே வந்து சின்ன பிள்ளை கை செவந்து போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட சொன்னோன்னு சாமி வந்து பொற்தாளம் கொடுத்தாராம். பொற்தாளம்னா என்னன்னா தங்கத்தால தாளம். தங்கத்தை வந்து ஒரு தங்கத்தையும் போட்டு அடிச்சு பாருங்களேன், சத்தம் வராது. அதனால அம்பாளுக்கு பேரு ஓசை கொடுத்த நாயகியாம். அதுல ஓசை கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆரோக்கியத்திலையும் கோடிக்கணக்கான பொசிஷன் மறைஞ்சிருக்கு. அது ஒவ்வொரு பதிவுலையும் பார்ப்போம். இன்னைக்கு வந்து படைத்தல், காத்தல், அதுக்கு உண்டான ஆரோக்கியமான நல்ல விஷயங்களை பார்த்தோம். ஆரோக்கியமான வாழ்வுக்கு நல்ல உணவு சாப்பிடுவோம். அடுத்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதை வந்து போற்றி பாதுகாப்போம். இயற்கைக்கு தலை வணங்குவோம், நல்ல உணவுகளை சாப்பிடுவோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து வாழ்த்துவோம். ஒரு ஏழை மக்களுக்கு வந்து ஒரு சின்ன உணவு கொடுக்கும்போது ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணவா, அல்லாவா, இல்ல இயேசுவே, எந்தையாவது ஒண்ணு சொல்லி கொடுங்க. அது நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் சரி, நம்மளுடைய வழி வம்சத்துல எந்த வழியில வந்திருக்கோமோ அவங்கள சிக்கனை பிடிச்சுக்கோங்க. நீங்க வேற ஒரு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, this is your hobby or whatever maybe, பட் ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்கணும், இந்த உடம்பு நம்மளால கிடையாது, இது இயற்கை கொடுத்த அற்புதமான கிஃப்ட், இதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. அப்ப நம்ம வந்து மறுபடியும் அதுக்கு நன்றி சொல்றதுக்காக உடலால சேவை செய்வோம். கோயில்கள்ல ஒரு விளக்கேற்றுறது, அங்க போய் ஏதாவது சுத்தம் பண்றது, உழவார பணியெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல உணவு மூலமா தான் நல்ல உணர்வு கிடைக்கும். ஏன் இந்த உணர்வுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் பாடி, தட் இஸ் மைண்ட். இது ரெண்டையும் சரி பண்றது சோல். தட் த சோல் ஹீலிங் இஸ் ஒன்லி பை டிவைன் சாங்ஸ். அதுதான் தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம். அது பைபிளா இருக்கலாம், ராமாயணமா இருக்கலாம், மகாபாரதமா இருக்கலாம், குரானா இருக்கலாம், வாட் எவர் மேபி.
So the only thing is we should follow our saints. நம்மளுடைய முன்னோடிகள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி எந்த வம்சாவளியில வந்தாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். அப்ப இந்த மத மாற்றம், அதுக்கப்புறம் தேவையில்லாத சண்டை, இது எதுவுமே வராது. நம்ம வழியில போவோம், மத்தவங்க போற வழியில தலை வணங்கி கும்பிடுவோம். ஏன்னா அவங்க போற வழியில அவங்க ஒரு உணர்வாங்க, நம்ம போற வழியில நிச்சயம் நல்லது வந்து ஏற்கனவே நம்மளோட முன்னோர்கள்னால நடந்திருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம், எல்லாரையும் மதிப்போம், எல்லாரையுமே வாழ்க வாழ்கன்னே சொல்லுங்களேன், நிச்சயமா ஆரோக்கியமா இருக்கும். இந்த வாழ்க அப்படின்றது வார்த்தை வந்து அதனாலதான் மாணிக்கவாசகர் முதல்ல ஆரம்பிக்கிறார், நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. தாழ்னா என்னன்னா பாதம். அதுதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் முதல்ல வந்து இப்படி கும்பிட்டு செய்யறாங்க இல்லையா, அந்த கும்பிட்டு உழுகிறதுக்கு பலன் வந்து நிறைய இருக்கு. அது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்புகளும் நல்லா வேலை செய்யும். இந்த தோப்புக்கரணை போடுறோம் இல்லையா, இப்படிலாம் கொட்டி இப்படி காதை ரெண்டையும் பிடிச்சு இப்படிலாம் உக்கி போடுறோம் இல்லையா, அப்ப என்ன ஆகும்னா பூபக எலும்பு வந்து நல்லா வேலை செய்யும், ஞாபக சக்தி நல்லா வரும், நல்லா குழந்தைங்க படிப்பாங்க, தாய்மார்களுக்கு வந்து நல்லபடியா இடுப்பு எலும்புலாம் பலப்பெறும். அதே மாதிரி எல்லா விதமான ஜென்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாடியோடைய நரம்பு நாடி துடிப்புலாம் நல்லா வேலை செய்யும். இப்படி எல்லாமே பாடி நல்லா இருந்துச்சு அப்படின்னா மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும், வேலை செய்யறதுல இருந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்போ சோல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹிருதயம், அந்த மனசாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, யாராக இருந்தாலும் சரிங்க, ரெண்டே ரெண்டு தான், அவங்களுக்கு அவங்களுடைய மனசு தான் சாட்சி. அப்போ அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாது. இந்த பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அதை ஒப்புக்கணும், திருப்பி செய்யாம இருக்கணும். அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து திருடுறது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல தெரியாத சூழ்நிலையில சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா இனிமே ஜென்மத்துக்கு அதை பண்ணக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்டுட்டு அதை செய்யாம இருக்கணும். ஏன்னா நம்ம செய்யற சின்னது வந்து நாளைக்கு வந்து பாவ மூட்டையா பெருசா வர்றதை நம்ம தான் சுமக்கணும், வேற யாருமே சுமக்க மாட்டாங்க. அதை மனசார அறிஞ்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை விட ஆரோக்கியமானது எதுவுமே கிடையாது. அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை எடுக்கிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான தொழில்கள் இருக்கு, சுய தொழில் அப்படின்னு சொல்லி, நம்மளால தெரிஞ்சது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு ஒத்துக்கொள். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அது லாபம் வருதுன்னு பார்க்காதீங்க, நிறைய கோடிக்கணக்கா சம்பாத்தியம் பண்ண முடியலன்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நெசவு தொழிலா அதை செய்வோம், விவசாயமா அதை செய்வோம், இங்க வியாபாரி வந்து ஒரு நகை வியாபாரமா அதை செய்வோம், இன்னொருத்தவங்க வந்து இரும்பு பற்றையா அதை செய்வோம், பாடுறதா அதை செய்வோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹாபிஸ், உங்களுக்குன்னு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்கும் இல்லையா, ஓவியம் வரைதீங்களா, நல்லா வரைங்க. நம்ம மனசுக்கு பிடிச்சத நல்ல விஷயத்த மட்டும் செஞ்சீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குப்பா, இன்னைக்கு வெளியில வந்து எல்லாரும் சீட் ஆடுறாங்க, அப்படியே அங்கிட்டு போனோம்னா அப்படியே அங்க வந்து சும்மா லூட்டி அடிக்கிறாங்க, நம்மளும் போனோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆரோக்கியம் இல்லை. ஏன்னா டைம் இஸ் கோல்டு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு பொன்னான வாய்ப்பா கடவுள் கொடுத்ததை வந்து நன்றி சொல்லி அதை சிறந்ததா எல்லா உயிர்களுக்கும் நல்லது நினைச்சு நம்ம பாடுபட்டோம் அப்படின்னா நிச்சயம் நல்லா இருக்கும். ஆகையினால அடுத்தது பதிவுல உங்களுக்கு வந்து படைத்தல் காத்தலுக்கு அப்புறம் அருளல் மறைத்தல் அழித்தல் அதை பத்தியும் பார்ப்போம். பஞ்சபூதத்துக்கு நம்ம வேற என்னென்னலாம் செய்யலான்றதையும் பார்ப்போம். ஒரு குட்டி தியானத்தோட நிறைய பண்ணிடுமா. எல்லாரும் கைகளை சேர்த்து வச்சுக்கோங்க, மடியில இந்த மாதிரி வச்சுக்கோங்க, 10 விரல்களையும் கோர்த்துக்கோங்க, இந்த 4 8 விரலை கோர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது கட்ட விரல் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க, மடியில வச்சுக்கோங்க, நேர நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. இப்பொழுது மனசார மெதுவா மூச்சு இழுத்து விடுங்க.
எல்லாரும் கண்கள் மூடியபடியே இருக்கட்டும். உங்களுடைய பெத்த அம்மாவை, உயிர் கொடுத்த அம்மாவை நினைச்சுக்கோங்க. அவங்களுடைய உருவத்தை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. மனசார அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மாவுக்கு வணக்கம். ரெண்டு கைகளால உங்க அம்மா உங்க தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. தலை வணங்கி அதை வாங்கிக்கோங்க. அவங்க பாதத்தை தொட்டு கண்ணில் வச்சுக்கோங்க. அம்மாவுடைய பெயர், நட்சத்திரம், ராசி எல்லாம் மனசுல நினைச்சு அவங்க நீடூடி வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பாவுக்கு வணக்கம். உங்க அப்பா இப்ப உங்க கண்ணு முன்னாடி வராங்க. மனசார கண்களை மூடியபடியே இருங்க. உங்க அப்பாவுடைய 2 பாதங்களையும் உங்க கைகளால தொட்டு தலை வணங்கி கும்பிடுறீங்க. அவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்றத நல்லா உணர்றீங்க. அப்பாவுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் அத எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லி அப்பா நல்லா இருக்கணும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. குருவுக்கு வணக்கம். நம்மளுடைய குருமார்கள், தாத்தா பாட்டி, ஏன்னா அவங்கதான் சிறந்த குரு, நம்மளை ஆளாக்குனது. சின்ன பிள்ளைலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ், உங்களுக்கு எந்தெந்த ஆசிரியர் பெருமக்கள் உங்க உறுதுணையா இருந்து பாடம் நடத்துனாங்களோ அவங்க எல்லாரையும் மனசார நினைச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வராங்களோ அவங்கள நினைவு கூர்ந்துக்கோங்க. அவங்களுடைய பெயர் ஞாபகம் இருந்தா சொல்லிக்கோங்க. அடுத்து கண்கண்ட தெய்வமாகிய குருவாகிய லோக குரு அப்படின்ற நமது வழிகாட்டியாக ரமண மகரிஷி, சேஷாத்ரி, அடுத்தது நம்மளுக்குன்னு துணையாக இருக்கக்கூடிய நல்ல குருமார்கள், வாழும் குருமார்கள், எங்களுக்கு கிருபானந்த வாரியார் சுவாமிகள், பள்ளத்தூர் பாலசுப்ரமணிய சிவாச்சாரியா சுவாமிகள், தோப்பூர் தட்சிணாமூர்த்தி குருக்கள், தீசு கோவிந்த சம்பளையெல்லாம் எங்களுக்கு தீட்சை கொடுத்த குருமார்கள். அடுத்தது சாய்பாபா, காஞ்சி மகா பெரியவர், இவங்க எல்லாரும் லோக குரு. லோகன்னா உலகத்துக்கே குருவா இருக்கிறவங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச நல்ல குருமார்கள், உலகத்திற்கே குருவாகிய தட்சிணாமூர்த்தியை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. தட்சிணாமூர்த்தியை இப்ப அப்படியே கீழே கும்பிட்டு வணங்கிக்கோங்க. உலகத்துல இருக்கிற எல்லா குருமார்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கோங்க. அடுத்தது தெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் மனசார நினைச்சுக்கோங்க. எனக்கு பத்ரி நாராயண பெருமாள், கூடலழக பெருமாள். அடுத்து உங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு அங்காள பரமேஸ்வரி, லட்சுமி ஆத்தா, பூரணை புஷ்கலை, குறிச்சத்தையனார். இந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்க வாயை திறந்து மனசார இதே மாதிரி உங்க குலதெய்வத்தை சொல்லி கூப்பிடுங்க. அந்த உருவம் உங்க கண்ணு முன்னாடி வரதை உணருங்க. நீங்க இப்ப அந்த இடத்துக்கு சந்திக்கு போறீங்க. அவங்க இடத்துக்கு சந்தோஷமா அவங்க கிட்ட நினைக்கிறதெல்லாம் வேண்டுறீங்க. எல்லாரும் உலகத்துல நல்லா இருக்கணும், நம்ம வம்சாவளி நல்லா இருக்கணும், என்னை நல்லபடியா வழிநடத்துன்னு சொல்லி வேண்டிக்குவோம்.
உங்களுக்கு பிடிச்ச எந்தெந்த தெய்வங்கள், எனக்கு சொக்கநாதர் மீனாட்சி, பிள்ளையாரப்பா, முருகன், சிவகுடும்பம், அப்படியே மீனாட்சி அம்மன் கோயில்ல நான் வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் வல்ல சித்தர் முன்னாடி கும்பிட்டு விழுகிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன், கற்பனை பண்ணி. நீங்க அதே மாதிரி உங்களுக்கு தெய்வங்களை மனசார நினைச்சு அப்படியே மனசை ரிலாக்ஸா வச்சு சேர்த்து சொல்லுங்க. இப்போ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த பாவங்கள், தோஷங்கள், குற்றங்கள், தீவினைகள் அனைத்தையும் பொறுத்து இனிமேலும் நாங்கள் செய்யும் எல்லா விதமான நற்காரியங்களுக்கும் துணை புரிவீராகுக. ஓம் நம சிவாய. 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 இன்னைக்கு 5 எழுத்து மந்திரத்தை 5 தடவை. இதே மாதிரி தினமும் குறைஞ்சபட்சம் 108, மேக்சிமம் அன்லிமிட்டெட், இன்ஃபைனட், இனிடங்கா பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்ஃபைனட் டைம்ஸ் சொல்லலாம். ஓம் நமோ நாராயணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் யுவர் விஷ், ரைட்? ஸோ இதை செஞ்சுட்டு நீங்கள் டெய்லி தூங்க போகும். என்ன உங்களை அறியாமல் நல்ல ஆனந்தமாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும். எது ஒத்துக்கலையோ அதை விட்டுருங்க. எது நல்லதோ அது ஒத்துக்கலைனாலும் சேர்த்து. அதனால உங்க எல்லார்கிட்டையும் நான் வேண்டிக் கொள்றது என்ன அப்படின்னா, வாழ்க சைவமாக, வளர்க சிவமாக. நன்றி. அன்புடன் வாமதேவ சிவம், லக்ஷ்மி கிருபா. ஓம் நம சிவாய். தேங்க்யூ.